பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் கடலூரில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது 44,849 பயனாளிகளுக்கு 387 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்குகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்டம் தோறும் கள ஆய்வுகளை மேற்கொண்டு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார். புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டி வருகிறார். முடிவுற்ற திட்டங்களை பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். அந்த வகையில் இன்று கடலூர் செல்லும் முதலமைச்சர் மஞ்சக்குப்பத்தில் மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். வேப்பூர் பட்டம் திருப்பெயர் பகுதியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் நடைபெறவுள்ள பெற்றோரை கொண்டாடுவோம் மண்டல மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தீண்டாமையை ஒழிக்க மாணவர்கள் துணிவுடன் எதிர்த்து நிற்க வேண்டும் என ஆளுநர் ஆர்.என். ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தர் கல்லூரியில் 50வது ஆண்டை ஒட்டி சமூக பணியில் விவேகானந்தர் தத்துவங்கள் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், சமூக பணிகள் என பார்க்கும்போது சுவாமி விவேகானந்தரின் சேவைகள்தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் என்று குறிப்பிட்டார். ஒவ்வொருவரும் தன்னலமின்றி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் தீண்டாமை இருப்பது வேதனை அளிக்கிறது என்று வருந்தினார். தமிழ்நாடு, கேரளா மாநிலங்களுக்கு பேரிடர் நிதியை ஒரு பைசா கூட வழங்க மாட்டேன் என கூறுவது சர்வாதிகார போக்கு என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஃபெஞ்சல் புயலால் பாதித்த தமிழகத்திற்கும் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கும் ஒரு பைசா கூட நிதி வழங்கவில்லை என்று குறிப்பிட்டார். தங்கள் கட்சிக்கு ஓட்டு போடாவிட்டால் நிதியளிக்க மாட்டோம் என பாஜக கூறுவது அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறும் செயல் என்றும் முத்தரசன் சாடியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை அரசியல் ரீதியாக எதிர்த்து வருவதாகவும் முத்தரசன் பாராட்டு தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொந்த கிராமத்திலேயே மாணவர்கள் மரத்தடியில் படிக்கும் அவலம் இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உங்கள் வீட்டு பிள்ளைகள் மும்மொழியை கற்றுவிட்டு எங்கள் வீட்டு பிள்ளைகளை தடுத்தால் அதை தொடர்ந்து எதிர்ப்போம் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக எதிர்த்தால் நாங்கள் சரியான பாதையில்தான் செல்கிறோம் என்பதுதான் அர்த்தம் என்றும் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சாதி தொடர்பான விதிகளை திருத்தம் செய்யாத சங்கங்களின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பள்ளியின் நுழைவாயிலில் சாதி பெயர்கள் இருப்பது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கருத்து தெரிவித்த நீதிபதி, அரசு சுற்றறிக்கை அனுப்பியும் தனியார் பள்ளி நிர்வாகம் சாதி பெயரை நீக்கியதாக தெரியவில்லை என்றும் சில அரசு பள்ளிகளில் கூட இருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே கல்வி நிலையங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழி தமிழ் மொழி என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அகத்திலும் புறத்திலும் அன்பும் வீரமும் கொண்ட நற்றமிழர் தாய்மொழி எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புதைந்துள்ள இலக்கிய பொக்கிஷங்களை தோண்டி நிறுவி வருவதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் கெட் அவுட் மோடி முழக்கத்தை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக இளைஞரணி கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அப்பொழுது தமிழகத்திற்கு நிதி தராத மத்திய அரசுக்கு துணை முதலமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்திய மொழி திணிப்பை எதிர்த்து வெற்றி பெற்றது போல நிதி வழங்க மறுக்கும் மத்திய அரசுக்கு எதிராகவும் போராட்டம் தொடுக்கப்பட்டிருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.
இந்நிலையில் நிதி தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுகவினர் கெட் அவுட் மோடி என்ற முழக்கத்தை பதிவிட்டு வரும் நிலையில் அதற்கு எதிராக கெட் அவுட் ஸ்டாலின் என்ற வாசகத்தை அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக பேசியிருந்த அண்ணாமலை யாருடைய பதிவுக்கு ஆதரவு இருக்கிறது என்பதை பார்ப்போம் என சவால் விடுத்தார். இந்நிலையில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் பதிவிட்டுள்ள அண்ணாமலை குடும்ப ஆதிக்கம், ஊழல் உள்ளிட்டவற்றின் புகலிடமாக தமிழகம் விளங்குகிறது என்று விமர்சித்திருக்கிறார். வாரணாசியில் சிக்கி தவித்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பத்திரமாக விமானம் மூலம் சென்னை திரும்பினர். கிரிக்கெட் போட்டிக்கு சென்று தமிழகத்தைச் சேர்ந்த 6 வீரர்கள் உட்பட 11 பேர் வாரணாசியில் இருந்து திரும்ப முடியாமல் தவித்தனர். கும்பமேளா கூட்ட நெரிசல் காரணமாக முன்பதிவு செய்தும் அவர்களுக்கு ரயிலில் இடம் கிடைக்கவில்லை. இது குறித்து தகவல் அறிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமானம் மூலம் அழைத்து வர உத்தரவிட்டார். உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வீரர்களை விமானம் மூலம் அழைத்து வர ஏற்பாடு செய்தது. இதன் காரணமாக சென்னை திரும்பிய மாற்றுத்திறனாளி வீரர்கள் துணை முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். அதிகாரத்தை அடைவதற்கு ஆங்கிலம் ஒரு கருவி என ராகுல் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எஸ்சி, எஸ்டி மற்றும் ஏழை மக்கள் உயர்ந்த நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஆங்கிலத்தை கற்கக்கூடாது என RSS கூறுவதாகவும் சாடி உள்ள அவர், ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் உலகம் முழுவதும் எந்த ஒரு நிறுவனத்திலும் பணிபுரியலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஆங்கிலம் பேச மாட்டேன் என RSS தலைவர் மோகன் பகவத் அண்மையில் கூறியிருந்தார். அண்ணாமலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பரபரப்பாக பேசி வருவதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். அவருக்கு ஊடக கவன ஈர்ப்பு முக்கியமானதாக இருப்பதாக கூறிய அவர், யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்து அண்ணாமலை அரசியல் செய்வதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். அவரது அணுகுமுறை தனக்கு வியப்பாக இருப்பதாகவும் திருமாவளவன் கூறினார். திரிவேணி சங்கம நீரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அனைவர் முன்னிலையிலும் பருகுவாரா என பிரபல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சவால் விடுத்திருக்கிறார். மகா கும்பமேளாவை முன்னிட்டு திரிவேணி சங்கமத்தில் கோடிக்கணக்கான மக்கள் நீராடி வருகின்றனர். அந்த தண்ணீர் அசுத்தமடைந்து விட்டதாகவும் பாக்டீரியாக்கள் பரவி உள்ளதாகவும் பரவிய வீடியோ அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், திரிவேணி சங்கம தண்ணீர் குளிப்பதற்கு மட்டுமல்ல பருகுவதற்கும் ஏற்ற புனித நீர் என தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், திரிவேணி சங்கம நீரை அனைவர் முன்னிலையிலும் யோகி ஆதித்யநாத் பருக தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். ICC சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 228 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி இலக்கை எட்டியது. இந்திய அணியில் கில் 101 ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தார். KL ராகுல், ரோஹித் சர்மா தலா 41 ரன்கள் எடுத்தனர். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.